அறையில் ஒரு ஆற்றல் கம்மியாக இருக்குது. ஏன் ஆற்றல் கம்மியாக இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பூஜை அறையில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பழையபடி என்னால் பூஜை பண்ண முடியல அப்படின்னு நினைப்பு இருந்ததுன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, செலினைட்டுங்கிற ஒரு கல்லுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. இப்போ செலினைட்டில் இந்த மாதிரி போல்ஸ் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன இப்போ சுவாமி சிலையெல்லாம் இருந்ததுன்னா இந்த செலினைட் கப் போலில் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இது ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சின்ன விநாயகர் சிலை கூட நமக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த குட்டி விநாயகர் சிலை இந்த மாதிரிலாம் இதில் வச்சுக்கலாம். மகாலட்சுமி சிலை இருந்தால் சின்னதா இல்லை பெருசாகவே. இது ஆக்சுவலாக செலினைட் பிளேட்டில் ஸ்ரீயந்திரம் போட்டிருக்கு. ஒரு சின்ன சின்ன சிலையோ ஏதோ ஒன்று வைத்தாலே அது வந்து நல்லா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ காரிய சித்தி குங்குமம் இட்டுக்கும்போது நமக்கு கூட ஒரு நல்ல ஆற்றல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த சோலார் குவார்ட்ஸும் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம கூடயே ஒரு ஆற்றல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு குட்டி பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட்டில் இந்த செலினைட் பவுடரை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு சிலையோ என்னவோ வச்சுட்டு இருக்கும்போது அந்த சிலைக்கு சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கே ஒரு ஃபுல் பாடி ரீஜெனுவேஷன் மாதிரி ஒரு ரீசார்ஜ் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரும் மாறுதல் தெரியும்.